கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு குடும்பங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நல்லவர், அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஆச்சரியமானது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சரித்திரத்தை தலைகீழாய் புரட்டி போட்ட ஒரு சம்பவம். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலக சரித்திரமே, உலக வரலாறு இதுவரைக்கும் மாற்றி அமைக்க முடியாத, திருத்தி அமைக்க முடியாத கிபி கிமு அப்படின்னு இருக்கும். அதுக்காக நல்ல வலது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். இந்த உலகத்தில் எந்த சம்பவத்தை நீங்க எடுத்தாலும் கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். இந்த கிபி கிமுவை எப்படியாவது தூக்கிடலாம் நினைச்சாங்க. உலக வரலாறுல அது ஒண்ணுமே செய்ய முடியல. காரணம் என்ன? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். அவர் சரித்திர நாயகர். அவருடைய படைப்பு ஆச்சரியமானது. அவர் உன்னதமான தேவன். அவர் பிதாவினுடைய தற்சுரூபம். இந்த உலக வரலாறுலேயே கர்த்தர் இந்த உலக மனிதர்களுக்கு, இயேசு எல்லாருக்கும் பொதுவான தெய்வம். அல்லேலூயா. இயேசு எல்லாருக்கும் தெய்வம். அதனால தான் அவருக்கு என்ன பேர்னா உலக ரட்சகர்னு பேர், மீட்பர்னு பேர். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் பிறந்த அத்தனை பேருக்கு அவர் தான் தெய்வம். அத்தனை பேருக்கும் இயேசு தான் தெய்வம். அதை அறியாம தான் மனிதர்கள் எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்கிறாங்க, என்னென்னமோ செய்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய படைப்பில் ஒரு உன்னதமான படைப்பு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய பிறப்பை சாஸ்திரிகள் என்ன செய்தாங்க? நட்சத்திரத்தை கணக்கிட்டு நட்சத்திரத்தின் மகிமையை பார்த்து அந்த புதிய நட்சத்திரத்தை, அவங்க அஸ்ட்ராலஜி, வானவியல் சாஸ்திரம் நல்ல கற்று தேர்ந்தவர்கள் இல்லையா, அவர்கள் அந்த சாஸ்திரத்தை கணக்கிட்டு ஏதோ ஒரு ராஜா பிறக்க போகிறார் அப்படின்னு கிழக்கிலிருந்து அவர்கள் புறப்பட்டு, ஒருவேளை சவுதி அரேபியா இருக்கலாம், ஒருவேளை ஈரான் ஈராக்கா இருக்கலாம், ஒருவேளை லெபனானா இருக்கலாம், ஒருவேளை சிரியாவா இருக்கலாம். ஒரு சரித்திர ஆசிரியர் எழுதுறாரு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்னு எழுதுறாரு. தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதுல ஒரு சாஸ்திரிக்கு கஸ்பார்னு பேர். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். இந்த வேத புத்தகத்தில் மத்தேயு சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில், மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை சத்தமாய் வாசிக்க கேட்க போகிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அந்த நாட்கள்ல வானவியல் சாஸ்திரங்கள் படிச்ச இந்த சாஸ்திரிகள் நட்சத்திரங்களை பார்த்து ஏதோ ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், ஏதோ ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், அவர் எங்க பிறந்திருக்கிறார்னு பாவம் தெரியாம என்ன பண்ணிட்டாங்க? ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதுறாரு, அவங்க கிழக்குல இருந்து புறப்பட்டு பெத்லகேம் போய் சேர்றதுக்கு 1.5 வருஷம் ஆனிச்சான். 1.5 இயர்ஸ். பாருங்க, அவ்வளவு தூரத்துக்கு இந்த வரலாற்று குறிப்புகள் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா. அப்படி அவங்க வரும்போது ராஜா தானே பிறந்திருக்கணும்னு அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க. ராஜா தானே பிறப்பாரு அப்படின்னு உள்ளுக்குள்ள போனா ஏரோது ராஜா அங்க குடியிருக்கிறார். அவர் யோசிக்கிறார், நமக்கு தெரியாம ஒரு ராஜா எங்கடா இங்க பிறந்திருக்கிறார்னு யோசிக்கிறார். இன்றைக்கு நான் ரொம்ப ரத்தன சுருக்கமா 5 நட்சத்திர குறிப்புகளை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க போறேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. முதல் காரியம், அவர்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, அவருடைய நட்சத்திரம், his star in the east, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நட்சத்திரம் யார் தெரியுமா? இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற நீங்க தான் அவருடைய நட்சத்திரங்கள். ஆமென். இந்த நட்சத்திரங்கள் என்ன செய்யணுமா? பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் அவருடைய நட்சத்திரம். அவருடைய நட்சத்திரம்னா இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களை வேறு பிரிச்சிருக்கிறார். நீங்க வேறு பிரிக்கப்பட்ட மக்கள், ஒரு செப்பரேஷன் லைஃப். நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள்.
நீங்க எல்லாம் யாருக்கு சொந்தமானவர்கள்னா அவருக்கு சொந்தமானவர்கள். யோவான் எழுதுறார் 1 அதிகாரம் 12வது வசனத்தில், அவரை உண்மையாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய நட்சத்திரங்கள். அல்லேலூயா. ஹிஸ் ஸ்டார்ஸ். பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கு. அவருடைய நட்சத்திரம். நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமான ஜனம். இஸ்ரவேல் என்னுடைய ஜனம், இஸ்ரவேல் என்னுடைய ஊழியக்காரன். யூத ஜனத்தை கர்த்தர் அதிகமாய் நேசித்தார். தேவன் நம்மை வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்துக்குள்ள, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? உபாகமத்தில் படிக்கிறோம், இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணும். இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தங்கள் நம்ம தொட முடியாது. இந்த உலகத்தில் உள்ள பாவங்கள் நம்மை நெருங்க முடியாது. இந்த உலகத்தில் உள்ள அந்தகாரங்கள் நம்மை சேதப்படுத்த முடியாது. காரணம், நீங்கள் அவருடைய நட்சத்திரம். ஆமென். இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைங்க பாவம் செய்ய மாட்டாங்க, பயப்படுவாங்க. உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு காண்பிப்பாங்க. உலகத்தோட ஒத்து போக மாட்டாங்க, மனம் போல வாழ மாட்டாங்க. எல்லாத்துலேயும் அவர்கள் போய் தங்களுடைய காரியத்தை கெடுத்து கொள்ள மாட்டாங்க. ஒரு செப்பரேஷன், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. உண்மையாகவே இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட, தனித்து நிற்கிற ஒரு உண்மை நிறைந்த உத்தமமான ஒரு வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். இதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும்போது 3 அதிகாரத்தில் சர்தை சபைக்குன்னு ஆரம்பிக்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்முடைய கிரியைகளை யாருமே பார்க்க வேணாம். நம்ம அம்மாவோ, நம்ம அப்பாவோ, நம்முடைய உடன் பிறந்தவர்களோ, நம்மை சார்ந்திருக்கிறவர்களோ, நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களோ நம்முடைய கிரியைகளை பார்க்க வேணாம். நம்ம உட்கார்றதையும் எழுந்திருக்கிறதையும் நடக்கிறதையும் இயேசு பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கிரியைகள் அவருக்கு தெரியும். வாழ்க்கையில் பைபிளை எடுத்து படிக்க ஆரம்பித்த உடனே தான் எனக்குள்ள நடுக்கம் வந்துச்சு. ஆண்டவர் என்னை கவனிக்கிறார், ஆண்டவர் என்னை பார்க்கிறார், நான் உட்கார்றதை கவனிக்கிறார். நான் மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 24 மணி நேரமும் ஒரு தெய்வம் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் இம்மானுவேல், அவர் என்னோடு இருக்கிறவர். காட் வித் அஸ். அவர் என்னோடு நடக்கிறவர், என்னோடு பேசுகிறவர். இந்த உலகத்தில் நம்மோடு பேசுகிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்வோமா? நான் சொன்ன முதல் நட்சத்திரம் வேறு பிரிக்கப்பட்ட நட்சத்திரம். என்ன நட்சத்திரங்க? வேறு பிரிக்கப்பட்ட நட்சத்திரம். 2வது அவருடைய நட்சத்திரத்தை கவனிங்க. இதே மத்தேயு சுவிசேஷம் 2 அதிகாரம் 2வது வசனத்தை எனக்காக திரும்ப வாசிங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். முழு திருச்சபையில இருக்கிற மக்களும் கவனிங்க. நாங்கள் கிழக்குல புறப்பட்டு வந்தது நட்சத்திரத்தை பணிந்து கொள்வதற்கு அல்ல, நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை பார்க்கிற ஜனங்க இயேசுவை ஆராதிக்க வேண்டும். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை பார்க்கிறவங்க இயேசுவை தரிசிக்கணும். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. அவரை பணிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம். ஒரு காரியம் நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். லூக்காவில் எழுதும்போது, லூக்காவில் அவர் ஒரு டாக்டர். அவர் எப்படி எழுதுறாருன்னா, மேய்ப்பர்களுக்கு தூதன் மூலமாக செய்தி போனது. கவனிக்கிறீங்களா? மேய்ப்பர்களுக்கு யார் மூலமாக செய்தி போனது? அந்த மேய்ப்பர்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு நான் போயிருக்கிறேன், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அந்த மேய்ப்பர்கள் இருந்த இடத்த பார்த்துருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மேய்ப்பர்களுக்கு செய்தி போனது. அதனால அவங்க தெய்வத்துக்கிட்ட போனாங்க. ஆனால் இந்த நட்சத்திரத்துக்கு வாய் கிடையாது, இந்த நட்சத்திரத்துக்கு பேச முடியாது. இந்த நட்சத்திரம் தன்னுடைய பிரகாசத்தினாலே அவரிடத்தில் கூட்டி செல்லுகிறது. உங்கள் நடத்தையை பார்க்குறவங்க, உங்கள் பேச்சை கேட்குறவங்க, உங்கள் செயல்களை பார்க்குறவங்க, நீங்கள் எப்படி ஆண்டவருக்குள்ளே வாழ்கிறீங்கிறத கவனிக்கிறவங்க,
நீங்க ஒரு நட்சத்திரமா இருக்கிறதுனால உங்களை பார்த்தே வந்துடணும். அல்லேலூயா. என்ன சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆதி திருச்சபையை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதி திருச்சபையில் இருக்கிற தேவ மனிதர்கள் வாழ்ந்து காட்டினாங்க. ஆதி திருச்சபையில் இருக்கிறவங்க செயல் புரிந்து காட்டினாங்க. அதனால தான் அந்தியோக்கியாவில் முதல்ல கூடின மக்களுக்கு என்ன பெயர் வந்ததுன்னா கிறிஸ்தவர்கள்னு பெயர் வந்தது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்து பிளஸ் அவன். கிறிஸ்தவன், என்னோடு இயேசு இருக்கிறார். கிறிஸ்து அவன். இயேசுவை என்னை பிரிக்கவே முடியாது. அப்படி நீங்க உள்ளத்துல சொல்லி பாருங்க. கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் அப்படின்னா கிறிஸ்து பிளஸ் அவன், கிறிஸ்து பிளஸ் அவள். என்னையும் ஆண்டவரை என்ன பண்ண முடியாது? பிரிக்கவே முடியாது. என் ரத்தம், என் சுவாபம், என் பேச்சு, என் செயல்பாடுகள் அத்தனையும் நான் யாராக தான் இருக்கிறேன்? இயேசுவாக தான் இருக்கிறேன். இந்த நட்சத்திரங்களாகிய நீங்கள் பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள். பேச முடியலனாலும் சொல்ல முடியலனாலும் உங்களுடைய வெளிச்சத்தை கண்டு கர்த்தரை ஒரு கூட்டம் பணிந்து கொள்ள வர வேண்டும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னும் சொல்லாமலே பேசாமலே கர்த்தரை தேடி வருகிற ஒரு பெரிய ஆயத்தத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுது. இதைத்தான் நம்ம அப்போஸ்தலர் 11:26 வாசிக்கிறோம். அந்தியோக்கியாவில் கூடின அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பேர் வந்தது? கிறிஸ்தவர்கள்னு பேர் வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதல் காரியம் நான் என்ன சொன்னேன்? வேறு பிரிக்கப்பட்ட நட்சத்திரம். ரெண்டாவது இந்த நட்சத்திரம் என்னன்னா பிரகாசிக்கிற நட்சத்திரம். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்பர் 3, மூணாவது ஒரு நட்சத்திரத்தை நம்ம பார்க்க போறோம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 2:3. ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் என்ன ஆனாங்க? கலங்கினார்கள். மூணாவது, நீங்க எப்படிப்பட்ட நட்சத்திரம் தெரியுமா? நீங்க பிரகாசிக்கிற நட்சத்திரம் மட்டும் இல்ல, மற்றவர்களிடத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட நட்சத்திரம் மட்டும் இல்ல, சத்துருவை நடுங்க வைக்கிற நட்சத்திரங்கள். நீங்க ஒரு நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீங்க யாரை நடுங்க வைக்கிற நட்சத்திரங்கள்? சத்தமா சொல்லுங்க. யாரை நடுங்க வைக்கிற நட்சத்திரங்கள்? இந்த உலகத்தில் எந்த மனிதர்களும் நமக்கு சத்துரு கிடையாது. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களையும் நம்ம நேசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆனால் நமக்கு விரோத சக்திகள், நமக்கு எதிரான சக்திகள். நான் ஒரு காரியத்தை தைரியமாக சொல்ல முடியும். படிக்காத பாமர மக்கள், கிராமத்தில் இருக்கிற மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள், இன்னைக்கு அவங்க பாருங்க பிசாசுகளை துரத்துவாங்க. அவங்க வியாதிஸ்தர்கள் மேலே கை வைப்பாங்க. வியாதிகள் என்ன ஆகுங்க? சுகமடையும். பெரிய 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 படிப்பாளிகள், அறிவாளிகளால் செயல்படுத்த முடியாததெல்லாம் அற்ப பாமர மக்களால் செயல் புரிய வைக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அதனால தான் பைபிள் சொல்லுது 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிற அவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் எப்படி இருக்கிறார்? பெரியவர். சத்துருவை நடுங்க வைக்கிற ஒரு நட்சத்திரம். ஆமென் சொல்லுங்க. சத்துருவை நடுங்க வைக்கிற, சத்துருவை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேக தைலம். இயேசுனாவே என்ன அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்துனா என்ன தெரியுமா அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். நீங்க உங்களை பார்க்கும்போது சத்துரு நடுங்கணும். உங்களை பார்க்கும்போது எதிரிகள் நடுங்கணும். உங்களை பார்க்கும்போது பிசாசு நடுங்கணும். உங்களை பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற வல்லமைகள் கட்டோடு அழிக்கப்படணும். அல்லேலூயா. வலது கையை உயர்த்தி நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. 3 நட்சத்திரங்களை குறித்து பார்த்தோம். 4வது நட்சத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. நல்ல கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. 4வது நட்சத்திரம் அவர்களுக்கு முன் செல்லும் நட்சத்திரம். உங்களையும் என்னை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாருங்க?
இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் முன்னாடி செல்லுகிற ஒரு நட்சத்திரங்களாக கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். சந்தோஷமா இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம இங்க பாருங்க, திருப்பத்தூருக்கு வழிகாட்டினா ரோட்ல போட்டிருக்கும் பாருங்க, அது அந்த இடத்துல தான் இருக்கும். திருப்பத்தூருக்கு செல்லும் வழி, மதுரைக்கு செல்லும் வழி, தூத்துக்குடிக்கு செல்லும் வழி, அப்படி திருச்சிக்கு செல்லும் வழி, அந்த வழிகாட்டி பாருங்க அங்கனே தான் இருக்கும். ஆனா நீங்க அங்கனே நிக்கிற வழிகாட்டி அல்ல, முன் செல்லும் நட்சத்திரங்கள், வழி நடத்தி கொண்டு போகிற அற்புதமான நட்சத்திரங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை கை கொடுத்து சொல்லுங்க, நான் வழிகாட்டி அல்ல, வழி நடத்தும் நட்சத்திரம். நான் வழிகாட்டி அல்ல, வழி நடத்தும் நட்சத்திரம். முதலாவது இந்த நட்சத்திரம் என்ன சொன்ன? வேறு பிரிக்கப்பட்ட ஜெப ஜீவியம், ஜெய ஜீவியம், ஒரு உன்னதமான ஜீவியம், கிறிஸ்தவ ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியம், செப்பரேஷன் லைஃப், வேறு பிரிக்கப்பட்ட நட்சத்திரம். ரெண்டாவது என்ன சொன்ன? பிரகாசிக்கிற நட்சத்திரம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு அது என்ன உதித்தது? வெளிச்சம் உதித்தது. பிரகாசிக்கிற நட்சத்திரம். அல்லேலூயா. மூணாவது அது என்ன நட்சத்திரம் சொன்ன? அவ என்ன நட்சத்திரங்க? சத்துருவை நடுங்க வைக்கிற நட்சத்திரம். சத்துருவை மிதித்து சத்துருவை அலற வைக்கிற நட்சத்திரம். இந்த தேசத்துல கர்த்தர் உங்க தலையை அப்படிதான் உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாலாவது என்ன சொன்ன? நீங்க வழிகாட்டி அல்ல, முன் செல்லும் நட்சத்திரம், வழி நடத்தும் நட்சத்திரமாய் உங்களை என்னை தேவன் வைத்திருக்கிறார். வலது கையை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமென். அல்லேலூயா. கடைசியா சொல்லி என் பிரசங்கத்தை முடிக்க போறேன். ஐந்தாவது நட்சத்திரம், அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம். மத்தேயு 2:9 திரும்ப வாசிங்க. மத்தேயு 2:9 திரும்ப வாசிங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு நட்சத்திரம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று கவனிக்கிறீங்களா? இடையில சாஸ்திரிகள் அப்படி இப்படி தடுமாறினாங்க, அரண்மனைக்குள்ள போனாங்க. ஆமென் சொல்லுங்க. அவர்கள் காலையில் வழி தருமாறி போனாங்க. நீங்க எத்தனை வழி தருமாறி போனாலும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த நட்சத்திரம் இயேசு இருக்கிற ஸ்தலத்துக்கு மேலாக வந்து நின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு நட்சத்திரம். உங்க இருதயத்தை விட்டு இந்த செய்தி மறையவே கூடாது. முதல்ல உங்களுக்கு ஆனந்த சந்தோஷத்தை, மிகுந்த ஆனந்த, நல்ல கவனிங்க. எப்பயும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான பொருளா இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த நட்சத்திரம் தான் வேறு பிரிக்கப்பட்ட நட்சத்திரம். இரண்டாவது பிரகாசிக்கிற நட்சத்திரம். நீங்க இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். இயேசுவினுடைய சுபாவம் எனக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை போல மன்னிக்கிற தன்மை, இயேசுவை போல குணமாக்குகிற தன்மை, இயேசுவை போல அதிசயங்களை செய்கிற காரியம், இயேசுவை போல தாழ்மை, இயேசுவை போல உண்மை, இயேசுவை போல பரிசுத்தம், இயேசுவை போல தெய்வீகம், அது நமக்குள்ள காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்பர் 3, மூணாவது காரியம், சத்துருவை மடங்கடிக்கிற ஒரு நட்சத்திரம். அல்லேலூயா. சத்துருவை மடங்கடிக்கிற ஒரு நட்சத்திரம். எல்லாரும் கொஞ்சம் நல்ல கவனிங்களேன், நல்ல கவனிங்களேன். நாலாவது என்ன சொன்னேன் பாருங்க, அந்த முன் செல்லும் நட்சத்திரம். நம்ம இந்த உலகத்தில் ஒரு வழிகாட்டி அல்ல, வழிகாட்டினா அங்கே நிற்கும், வழிகாட்டி அல்ல, வழி நடத்தும் நட்சத்திரம். மூவபிள் ஸ்டார், மூவிங் ஸ்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்டார் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் நீங்கள் தான் உண்மையாகவே ஸ்டாரு. கையை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் தாங்க ஸ்டாரு. உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம், உங்களுக்குள்ள இருக்கிற ஒளி, உங்களுக்குள்ள இருக்கிற பிரசன்னம் மனிதர்கள் முன்பாக வெளிச்சம் வருவதாக. அல்லேலூயா. கடைசியா சொன்ன, கர்த்தர் இருக்கிற ஸ்தலம்
கிழக்குல புறப்பட்ட அந்த நட்சத்திரம் இயேசு இருக்கிற ஸ்தலத்துக்கு மேலாக வந்து நின்றது. தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு நட்சத்திரம். ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. ஒரு நட்சத்திரத்தை இந்த அளவுக்கு காரியங்களை செய்த அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரம் என்ன ஆனது? காணாமலே போயிடுச்சு. நீங்க பைபிளை நல்லா படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரம் எங்க இல்ல. ஒரு தேவ சித்தத்தை செய்து முடித்த நட்சத்திரம் அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? காணாமல் போயிரும். ஒரு நட்சத்திரத்துக்கு இவ்வளவு பெரிய நோக்கம் திட்டம் இருக்குமானால் பைபிள்ல உங்களுக்கும் எனக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு சரியான திட்டத்தை வைத்திருக்கிறார். யோனாவை விழுங்குவதற்கு ஒரு மீனை கரெக்ட் பண்ணி வச்சிருந்தாரா? சத்தமா பேசுங்க. யோனாவை விழுங்குவதற்கு எதை ரெடி பண்ணி வச்சிருந்தார்? பைபிள் படிக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க. யோனாவை விழுங்குவதற்கு எதை ரெடி பண்ணியிருந்தார்? ஒரு மீனை ரெடி பண்ணியிருந்தார். உண்மைதானே? யோனாவை விழுங்குவதற்கு ஒரு மீனை ரெடி பண்ணது உண்மையானால் இங்க பாருங்க, எலியாவை போஷிக்க ஒரு காகத்தை ரெடி பண்ணாரா? கொஞ்சம் கவனிங்களே. எலியாவை போஷிக்க யாரை அனுப்பினாரு? ஒரு காகத்தை குறித்து தேவனுக்கு திட்டம் உண்டு. ஒரு புறாவை குறித்து தேவனுக்கு திட்டம் உண்டு. நல்ல கவனிங்க. ஒரு மீனை குறித்து உங்களுக்கு ஒரு திட்டம் உண்டு. உங்களையும் என்னையும் படைத்த தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த கிறிஸ்மஸ் உங்க வாழ்க்கையை மெருகேற்றுகிற கிறிஸ்மஸ், அழகுபடுத்துகிற கிறிஸ்மஸ், நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க வைக்கிற கிறிஸ்மஸ் இது. அல்லேலூயா. இன்னொரு முறை அல்லேலூயா சொல்லிருங்க.